நீங்க நிறைய பட்டிங்கான ஒரு டைரக்டர்ஸிட்டையும் ஒர்க் பண்றீங்க. நிறைய லெஜெண்ட்ஸான டைரக்டர்ஸோடயும் ஒர்க் பண்றீங்க. ஆக்டர்ஸும் சொல்லலாம் ஆமா. இல்ல. இவங்களோட இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இவங்களோட தாட் ப்ராசஸே சூப்பரா இருக்கு அப்படின்னு யாராவது நீங்க வியக்கிற ஒரு மனிதரா யார சொல்லலாம்? 90% நான் ஒர்க் பண்ண யங் டைரக்டர்ஸ் எல்லாருடைய தாட் ப்ராசஸ் சூப்பர். ம். புதுசா திங்க் பண்றாங்க. ம். அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்க, முதல்ல மலையாள பட கண்டென்ட் மாதிரி தமிழ் படத்துல இல்லன்னு. ம். இருக்கு. ஓகே. வெளிய வரணும். ஓகே. அது வெளிய வரணும். மோஸ்ட்லி வேற தமிழ் படத்துல வந்து இப்போ ஒரு படம் வருது, ஒரு ரீஜன் கே எஸ் ரவிக்குமார் சார் படங்கள், விக்ரமன் சார் படங்கள், இப்படி இருக்கும். பாலச்சந்தர் சார் படங்கள், பாலு மகேந்திரா சார் படங்கள், மகேந்திரன் சார் படங்கள், அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன், இப்படி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்து புதுசா வர டைரக்டர் சொல்றேன், ஒருத்தரும் வந்து ஒரு தாட்ல இருப்பாங்க. சரி, இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம அதை பண்ணலாம் ஒரு படம். சில பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி ஓரியன்டா, கண்டென்ட் ஓரியன்டா, டெப்த் உள்ள எமோஷனலா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய படம். இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டா டைரக்டர்ஸ் வராங்க. ஸோ எனக்கு என்னன்னா, மலையாள படம் கண்டென்ட்ஸ் இருக்கு, பட் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். கரெக்ட். அந்த மாதிரி கதைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும். ஏன்னா நம்ம கண்டென்ட் நம்ம மலையாள படம் மாதிரி இல்லை நம்ம சொல்லிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த கண்டென்ட்டை தேடி ப்ரொடியூசர்ஸ் போகணும், இல்லை ப்ரொடியூசர்ஸ் தேடி இவங்க போகணும். அவங்களுக்கு அவங்க டைம் கொடுத்து நரேஷன் கேட்கணும். இவர் என்ன கதை சொல்லிட்டு போறாருன்னு பார்த்தோன்னே ஒரு ஆள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறது தான் நம்ம தப்பு, பெரிய தப்பு. எல்லா கதையும் கேளுங்க. அந்த கதையில் உங்களுக்கு எல்லா கதையிலுமே ஏதாவது ஒரு கதை வந்து கிளிக் ஆகும். கிரியேட்டர்ஸும் வந்து டைரக்டர்ஸும் நிறைய பேர் வருவாங்க. ஸ்க்ரீன் பிளே டைரக்டர்ஸ் பாக்யராஜ் தான் எனக்கு ஃபேவரட் எப்பவுமே. அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அவரை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் தனக்குள்ள இருக்கிற ஸ்கில்ல வந்து வெளிப்படுத்த முடியாத பேர். அதாவது சில பேர், நான் ஜீவா படத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பேன், வாய்ப்பு கிடைக்காம தோத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சு ஜெயிச்சவங்க இருக்காங்க, ஆனா வாய்ப்பே கிடைக்காம தோத்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் மீனிங் உள்ள ஒரு டைலாக், சுசீந்திரன் சார் படம் ஜீவா. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும், கேட்ஸ் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆக தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா.